சமாளி சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலி, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலி. அண்ணே இயேசுவோட சந்ததி ஆயிட்டோம். ஆனா கணவன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சிலையும் சண்டை. இதுக்குதா சொல்லுங்கண்ணே. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு, வீணாக பிடிவாதம் பிடிப்பதை நீ விட்டு விடு. சங்கீதம் 128 1-6 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனா அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் ஜாத்திரை கொடி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்திரை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எரிசிறன் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எரிசலுக்கு உண்டாயிருக்கும் சமாதானத்தை காண்பாய். அடுத்த ஒரு கோலாட்ட டான்ஸ் லெனிட்டா குரூப். ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு,
எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. சத்தியத்தின் போதகரே, சகலத்துக்கும் நாயகரே, கேட்கும் முன்னே சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே, என்ன உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. உயிர்த்தெழுந்த மீட்பரே, உங்க நாமம் போற்றுகிறோம். உலக மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம். எங்க இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா, எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஜோரா கிளாப் பண்ணலாமா? பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். கற்றுக் கொடுத்து சண்டே கிளாஸ் படித்த பிள்ளைகளாக இன்றைக்கு டான்ஸ் ஆடுறாங்க. லேலுயா. அடுத்த டான்ஸ் நான்சி அண்ட் பிளஸி. Jumuru 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 re, sing la la gloria, jumuru 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 re.
ஜுமுரு ஜுமுரு ரே. Sing la la, sing la la, Gloria. ஜுமுரு 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 ரே. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. 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 கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. 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 கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. 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 இல்லை இல்லை ஜோசப். ஆமாம், இட்ஸ் a skit by ஜோசப்.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நாளைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, டைம் வேற 10 நாளைக்கு சண்டே சர்வீஸ் வர போகணும். எப்பா சண்டே சர்ச்சுக்கு வர போகணும். என்ன பண்ணலாம்? சரி, கொஞ்சம் பொறுமையாக ஃபோனை யூஸ் பண்ணிட்டு ஒரு 12 மணிக்கா தூங்கிட்டு சண்டே சர்ச்சுக்கு ஒரு 9 மணிக்கு போனால் போதும். ஆண்டி, ஒரு 9 மணிக்கு வந்தால் போதும்ல? நாளைக்கு சர்ச்சு 10 மணிக்கு, சாரி 7 மணி 7:30க்கு சர்வீஸு. ஒரு 9 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்ல? சொல்லுங்க. 9 மணி ரொம்ப சீக்கிரம்ப்பா. ஆமாம், ரொம்ப சீக்கிரமோ? ரொம்ப சீக்கிரம். சரி, அப்போ 9:30க்கு வரேன். இல்லை 9:31 வந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. இதுக்கு மேலே என்ன வேணும்? பொறுமையாக 10 மணிக்கே போயிடலாம். ஆமேன்னு சொல்லும்போது உள்ளே போயிடலாம் கம்முன்னு. சரி, கொஞ்ச நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு படுத்து தூங்குவோம். சபா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிற சபை மக்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வருகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நம்ம அதை ரொம்ப அந்த காரியத்தை அலட்சியமாக எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. டைம் 7 ஆயிடுச்சு. நம்மளோட பாவத்திலிருந்து, 7:30க்கு சில பழக்க வழக்கத்திலிருந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 8:30க்கு போவோம். சில பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறது கேட்டு அதோட வழியில் நடந்து வர்றதுக்கு நம்ம ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஐயோ, டைம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். பாருங்க பிரதர், மறந்துட்டேனே. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவனை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாத மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்,
நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப டைமுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாஸ்டர். சரி சரி, எப்போ டைமுக்கு வந்துடுவீங்க? எப்போ 7 o'clock வந்துடும் பாஸ்டர். அதுதான் நானே ஆச்சரியம் பார்த்தேன். எப்பவுமே இந்த விசுவாசி டைமுக்கு முன்னாடி வந்துருவாரு. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு பாஸ்டர். சண்டே டைம் வேற. எவனோ அப்படியே லைக் புஸ்கு புஸ்குன்னு வந்துருக்கான் பாஸ்டர். ஃபுல் டிராஃபிக்ல. ட்ரெயினா? பைக். சரி, ட்ரெயினில் தான் வந்தீங்கன்னு நினச்சிட்டேன். இல்லை சோ பாஸ்டர் இன்னைக்கு ஏதோ மனம் திரும்பங்கள் ஏதோ பரலோகராஜ்யம்னு சொன்னீங்க. அப்படின்னா அது பாஸ்டர் புரியல. மனம் திரும்புறதுங்கிறது வந்து நம்மளோட சுபாவத்து சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். சரிங்க பாஸ்டர். பாஸ்டர் பரலோகராஜனா ஏசப்பா அங்கே தான் இருப்பார். அதானே பரலோகராஜ்? ஏசப்பா அங்கே தான் இருப்பார். அதான் பரலோகம். அப்போ பாஸ்டர் கண்டிப்பாக அங்கே போனோம் பாஸ்டர். நான் வேற இருங்க ஒரு நிமிஷம் பாஸ்டர். எறும்பு என்ன அக்கறை பாஸ்டர் மேலே, ஒரு பூச்சி கூட விடாமல் அதை பார்த்து எடுக்கிறாரு. நல்ல விசுவாசி. இப்போ பாஸ்டர் ஏசப்பா அங்கே வந்து பரலோகத்தில் இருக்கணும்னு நம்ம அங்கே போனோம்ல பாஸ்டர். நம்ம அங்கே தானே போனோம். ஆமாப்பா, நம்ம பரலோக ராஜ்யமா போனோம். இது ஒரு அழிவுக்குரிய காரியம். இது ஒரு நிழல், அது நிஜம். ஸோ நிழலில் கொஞ்ச நாள் நம்ம வாழ போகிறோம். அப்புறம் நிஜத்தில் அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். ஷேடோ, இட்ஸ் எ ஷேடோ வேர்ல்டு. தட்ஸ் எ ரியல் வேர்ல்டு. ஓஹோ. ஸோ திஸ் இஸ் த டைம் கிவன் ஃபார் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வி ஹேவ் டு ஹியர்லி. ஓகேப்பா, ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச. சரிங்க சார். சார் இப்போ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு என்ன இப்போ என்ன நீங்கள் எப்படியும் நீங்கள் பாஸ்டர். ஆமாம். ஸோ பரலோக ராஜ்யம் நீங்கள் கண்டிப்பாக பரலோகம் போய்டுவோம்ல. உங்களுக்கு டக்குன்னு டிக்கெட்டு கிடச்சிடும். எனக்கு பாஸ்டர் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டு போங்க. அதனால தான் நான் பைபிள் காலேஜெலாம் படித்து பாஸ்டர் ஆகி ஒரு சபையை வச்சு நடத்தி இத்தனை பேரை உட்கார வச்சுருக்குறோம். என்னையும் பரலோக ராஜ்யம் கூட்டு போங்க பாஸ்டர். அப்படியே கண்டிப்பாக. ஏன் சபை விசுவாசி நான் போயிட்டு அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட்டுனா அது நல்லா இருக்காதுல்ல. மறந்துக்கிட்டு விட்டு போயிட்டு போகிறீங்க. இல்ல பூச்செல்லாம் வேற தட்டிலாம் விடுறீங்க, எப்படி விட்டு போகும்? எறும்பு கச்சா பின்ன பாஸ்டருக்கு பின்ன வலி. அதுதான் அந்த ஞாபகம். அது சின்ன விஷயம் பண்ணல, நம்ம மனசுல வச்சுக்கிறவங்க. அதுதான் பெரிய விஷயம் பண்ணிருக்கிற. சரிங்க பாஸ்டர், நான் டைம் ஆயிடுச்சு. 10 ப்ரேயர் சர்ச் வர முடிஞ்சிச்சுல, 10 ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன் பாஸ்டர். சரிப்பா, பாய் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஒரு இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொசு தொல்லை அதிகமா இருக்கு பாஸ்டர். சரி சரிங்க பாஸ்டர், பாய். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இவன் எங்கே போகிறான்? ஆப்போசிட்டில் வரான். சான்சன்ஸ். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். படம் டிவியை போட்டான். பிளாடி இடியட். என்னடா டிவி போட்டா? என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? சீக்கிரம் வந்துக்கிறானா? ஏய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறேன் மேன். போனதே 9 மணிக்கு. ஏய் நான் போகும்போது கொரட்டை விட்டு தூங்கியிருந்தேன் நாயே. நான் 9 மணிக்கு போனேன், உனக்கு தெரியுமா? ஏய் பார்த்தேன், நீ போனது 9 மணிக்குடா. 7 o'clock போனேன் நான் இன்னைக்கு. பாஸ்டரு வண்டர்ஃபுல் பிரதர், நல்லா கரெக்ட் டைமிங் வந்துக்கிறேன்னாரு. சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா புழு. ஏன்டா நான் ஏன்டா புழுக போகிறேன்? நீ கொரட்டை விட்டு தூங்கியிருந்த. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே அது மாதிரி சர்ச்சுக்கு வராம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க பிளடி இடியட். நவுறா டிவி பார்க்கணும், நவுறு. சரி சரி, நானும் பார்க்குறேன்டா. டிவி போடு பார்ப்போம். அம்மா பாருங்க எவ்வளோ பிரகாசமாக உட்காந்துக்கிறேன். போடு டிவியை. டேய் நான் பார்க்கணும், போ நீ போ. நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? நானும் பார்க்குறேன்டா. வேணாம், நீ ஏஞ்சி கிளம்பு ஃபர்ஸ்ட். சரி, WWF சண்டை போட்டு பார்க்கலாம். அதான் படம் ஓடுதுல, படத்தை பாரு. ஏய் சண்டை செய்வேன்டா, போடுறா. நீ WWF அப்புறம் சண்டை செய்யலாம், போ. அப்படி வரும் போ. இப்போ WWF அப்புறம் உனக்கு என்ன WWE? இப்போ டேய் நான் தம்பிடா. ராண்டி ஆர்டன் ஸ்மாக் தெரியுமா? RKO போடுவேன் இப்போ. உனக்கு எதுவும் தெரியாது, படம் தான் தெரியும். அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்கு தெரியுமா? ஆனா உனக்கு 1 உயிர் தான். நானே எடுத்துருவேன் அந்த 1 உயிரை. இப்போதானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஜோக்ஸ்லாம் போட்டு சாவடிச்சிரும் உன்னைய. ராண்டி ஆர்டன் இது இவர் நம்ம ராண்டி ஆர்டன் நம்பர். ஐயோ நீ பேசாத, ஏன்சிரு. ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் தெரியுமா? ஏன்சிரா, ஏன்டா அப்படி பண்ற? ஏய் இப்போ நீ டிவி பார்க்கறேன், நான் டிவி பார்க்கட்டுமா? நான் தான் பாப்பேன். ஏன்சி ரிமோட் கூட. ரிமோட் கூட தர முடியாதா? ஏன்டா நான் ஒரு அண்ணன்காரன்டா. நானும் தம்பிக்காரன், விட்டு கொடு. போடா ரிமோட் குடுறா. டேய் நீ ஏன்டா இப்ப வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு டிவி பாடுறா, இல்ல நரகத்துக்கு போயிடுவாடா. இன்னைக்கு தான் பாஸ்டர் சொன்னாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து நரகத்துக்கு போயிடுவா. நான்சென்ஸ். ஏன்சிரா ஃபர்ஸ்ட் கிளம்பு. நீ எதுக்கு உட்காந்துட்டு ஏன்சிரான்ட்டு நீ ஏன்ச்சு நிக்கிறியா? சரி நீ போ. அப்படி எப்படி நீ ஏன்ச்சிட்டா? ரிமோட்டை கொடு.
தம்பிக்காரனை ஒருத்தன் வச்சு கடைக்காரன். ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு நிம்மதியா WWF பார்க்க முடியல. டேய் டேய் தம்பி டேய், என் வீட்டில் வந்து என்னடா பண்ணுகிற நீ? என் வீடுறா இது. சீனு முடிஞ்சிடுச்சா? சரி விடு. என் வீட்டில் அவன் வச்சு தம்பி நாளைக்கு சொத்து கித்தாச்சு வந்துருக்க போத சோக்ஸ் இல்லாமல் தான் உனக்கு என்ன 2 நிமிஷம் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரே இரிட்டேஷனாக இருக்கு. இரிட்டேட்டிங் ஆஃப் த இன்டர்பிரேஷன் ஆஃப் த இடியட். சை, நான் போய் பாஸ்டரையே பார்க்க போகிறேன். பாஸ்டரை பார்த்தா தான் ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகும். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரதர். அங்கே அவரு இங்கே இவரு, நான் என்ன பண்ணுறது? கல்லுக்குள் பாட்டு பாடுகிறார் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, துணையன்றி உயிர் வாழ முடியாதையா, துணையன்றி உயிர் வாழ முடியாதையா. முடியலையா ஐயா, ஒரே நீரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றி மகிழ்வேது தேவா. பாஸ்டர் பாஸ்டர் பேசார் பாஸ்டர், முடியல Praise பாஸ்டர், Lord. தம் கட்டி பாட முடியல பாஸ்டர். சரி சரி பாஸ்டர் வீட்டுக்கு போனேன், ஆ தம்பிக்காரன் ஒருத்தன் தான் சரி. ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான். நான் சொல்லி கொடுத்த பிரசங்கம் பாட்டெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தியா? நீங்க வந்தான் அவன் வீட்டுக்கு போன ரிமோட்டை தர மாட்டான். நான்சென்ஸ் அவன், பிளடி இடியட். சொத்து கிட்ட கேட்டானா ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். என்னப்பா நீ, நான் சொல்லி கொடுத்த பாட்டு பாடி அவனுக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து பாஸ்டர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலாம் நினைச்ச பாஸ்டர். வீட்டுக்கு போன டிவி வைக்கிறான் பாஸ்டர் இடியட். வீட்டுக்கு போன பைபிள் படிக்க முடியல பாஸ்டர். பைபிள் படிக்கலான்னு பார்த்தா வீட்டில் வந்து டிவியை போட்டு ஏதோ படம் பார்த்துனுக்குறான் பாஸ்டர். அவன் எங்க பாஸ்டர் நான் திருத்தது? அப்போ அவன் மேலே தான் தப்பு இருக்கு. ஆமாம் பாஸ்டர், ரொம்ப பாவம். அவன் நரகத்துக்கு போயிட போறான், பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போகலான்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஆனாலும் நீ என்ன பண்ற, நான் சொல்லி கொடுக்குற சில வசனங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்தனா அவன் மூஞ்ச பத்தல இரிட்டேட் ஆகுது பாஸ்டர். அவனுக்கு சோக்ஸ்லாம் தான் போட போறேன். அவர் வேற கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்றாரு பாஸ்டர், எனக்கு வேற டென்ஷன் ஆகுது. அவனுக்கு சில வசனங்களை நான் உனக்கு பாஸ்டர் அதுதான் பாஸ்டர் சொல்ல இதோ இவங்க வர டிஸ்டர்ப் பண்றாங்க பாஸ்டர். காலைல சொன்னீங்களா பாஸ்டர் பரலோக ராஜ்யம்ட்டு, அது கொஞ்சம் என்ன பாஸ்டர்? அது நம்ம இந்த லைஃப்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். ஆனா அதெல்லாம் டேக்கிள் பண்ணி போறது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. சரி பாஸ்டர், ஆண்டவருடைய துணையோட போனா ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. சரி பரலோக ராஜ்யம் இங்க பாருப்பா, 1 தெசலோனிக்கர்ல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது பரலோக ராஜ்யம் இல்லைண்ணே பாஸ்டர். சாரி பாஸ்டர், பா இல்ல நீங்க கவனிப்பா. நீ சாரி பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற. சாரி பாஸ்டர். அப்புறம் எப்படி நீ பரலோக ராஜ்யம் போக ஐயோ முடியும்? கண்டிப்பா போகணும் பாஸ்டர். புகை வருதுங்கிற, தம்பி ரிமோட் கொடுக்க மாட்டாங்கிற, கொசு மருந்து அடிக்கிறாங்க. அது பஞ்சாயத்தோட வேலை, அவன் அடிச்சுட்டு போட்டோம். உன் வேலை என்ன? வேணாம் பஞ்சாயத்து. சரி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. எடுத்துட்டீங்களா? நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பீங்களா கரெக்டா? எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். தெசலோனிக்கர் அதுதான் வந்துச்சு பாஸ்டர். வந்துரும் பாஸ்டர். ஓகே. வந்துச்சு பாஸ்டர். சொல்லுங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் திருடன் போலனா திருடு மாதிரி வருவார் பாஸ்டர். ஆமா, ஏன்னா வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. யாருக்கும் தெரியாதா பாஸ்டர்? ஸோ அவருடைய வருகைங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ வருவாருங்கிறது பைபிளில் ஒரு குறிப்பிட்டப்படலை. அதனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வரும் என்று சொல்லியிருக்குது. இதில் நம்ம எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமோ, அந்த ஆயத்தமாக இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போங்கிறது தான் இந்த வசனத்துடைய அர்த்தம். கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் பரலோக ராஜ்யம் போகணும் பாஸ்டர். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வேற இருக்குதா? ஆமாம், எதுங்க பாஸ்டர் இருக்கு? பைபிளில் தான் இருக்குதானே சார்? 2 பேதுரு பிரதர், தேங்க்யூ. இதில் பாருங்க 2 பேதுரு 3:10 பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும். பார்த்தீங்களா பாஸ்டர்? அப்போ உண்மையிலே திருடன் கர்த்தருடைய போல நாள் வரும்பொழுது வானங்கள், இந்த பூதங்கள் எல்லாமே வெந்து உருகி போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இதில் போடப்பட்டிருக்குது. அதனால் அவருடைய வருகை நாள் வந்து ரகசியமான ஒரு வருகை. இந்த ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்.
ம். So, அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள கொண்டு செல்ல போடுற ஒரு ஆயத்தமான ஒரு சரி பணி. பாஸ்டர், நான் கண்டிப்பாக இதை பரலோக நீ ராஜ்யம் போவோம் பாஸ்டர். கடைபிடிப்பா கண்டிப்பா. நீ நான் பாஸ்டர் மட்டும் போக கூடாது. எனக்கு என்ன விட்டு கிட்ட போயிட போறீங்க பாஸ்டர். கண்டிப்பா என் பூச்செல்லாம் தட்டி விட்ட கண்டிப்பா நீ வந்து ஆகணும் சரி பரலோக பாஸ்டர். ராஜ்யத்துக்கு. தம்பி வேற மாற்றணும் பாஸ்டர் நான். சரிப்பா. ஆமா ஆமா நிறைய வேலைலாம் இருக்கு, சுவிசேஷம் பண்ணிலாம் இருக்கு. ஓகே பாஸ்டர். ஓகேப்பா. தேங்க்யூ பாஸ்டர். ஐயோ ஏசப்பா வர திருடம் போல வருவாராம். திருடம் போல வருவாராம். உங்களுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. சீக்கிரமாக பரலோக ராஜ்யம்னா எல்லாம் மனம் திரும்புங்க, சரியா? நான் வேற என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. தம்பிக்காரங்க கூட சண்டை போட்டேன், அடிச்சிட்டேன். டிவி பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சண்டே 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 சண்டேனாலே சர்ச்சில் போயிடுவோம். ஸோ பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். அப்பா ஏசப்பா பரலோக ராஜ்யம் கூட்டு போனோங்கப்பா. என்னடா அது? எரியுது. என்னடா எரியுது எரியுது? என்ன கொப்பளம் கொப்பளமாக வருது? தோலெல்லாம் கையில் வருது. என்னது இது? இது நரகமா? நரகத்தில் லைட்லாம் எரியுமா? அப்பா எரியுதே எரியுதே. அங்கே யாரோ வராங்க. ஐயா ஐயா, ஏற்கனவே என் மூஞ்சி தெரியாது, ஐயா. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களே. ஐயா ஐயா, எனக்கு தம்பி. தெரியுறீங்க ஐயா. யாருப்பா நீ? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா ஏன்பா எரியுது கத்திக்கிட்டு ஐயா இருக்க? உடம்பெல்லாம். என்ன எரியுது? என்ன கத்திக்கிட்டு ஐயா இருக்க? உங்களுக்கு எரியலையா ஐயா? எனக்கு ஒன்றும் எரியலையே. ஐயா இது நரகம் ஐயா, முடியல ஐயா, உடம்பெல்லாம் நரகம் எரியுது பரலோகம் ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? எங்க இருந்து வர? என்ன ஆச்சு உனக்கு? ஐயா நான் ஒரு சர்ச்சு விசுவாசி ஐயா. சரி சண்டே சர்ச்சுக்கு போவேன். சரி தசம்பாங்கெல்லாம் கொடுப்பேன். சரி அப்புறம் காணிக்க பாட்டெல்லாம் பாடுவேன். சரி. என்ன ஏன் நரகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க? சர்ச்சுக்கு போறதும் தசம்பாகம் கொடுக்கறதும் காணிக்க பாடல் பாடுறதும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் யாருப்பா சொன்ன உனக்கு? அப்பா ஐயா அதுதானே ஐயா, அப்படி போனதானே அப்படிதான் வழின்னு நினைச்சுக்கிறீங்களா? அதுதானே ஐயா உண்மை. பின்ன அது பொய்யா? அப்படிலாம் இல்லையே. பின்ன எப்படியா? இயேசுனுடைய கற்பனை தெரியுமா உங்களுக்கு? கற்பனையா? கற்பனைனா யாருக்கு தெரியாது. கற்பனைனா தெரியலீங்களையா? என்ன எப்படி தெரியலையே? கற்பனைனா கனவு காணுமா? கனவா? கிருபை பத்தி தெரியுமா? ஐயா கிருபைனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் பேரும் கிருபை தான். அவனை பற்றி நல்லா தெரியும், ஆனால் கொஞ்சம் ஃப்ராட் அவன். அன்பு லவ் தானே ஐயா? 1 2 நிறைய பண்ணியிருக்கிறேன் ஐயா. தம்பி சகோதரிங்க, நீ 1 2 பண்ற அந்த லவ் இல்ல, தெய்வீக அன்பு, சகோதரத்துவம், ஸ்நேகம், அதெல்லாம் பத்தி தெரியுமாப்பா? உன் கூட யாராவது இருக்காங்களா சகோதரர்கள்? என் தம்பி ஒருத்தன் இருக்காயா, வெரி குட் பை. அப்போ விட்டு கொடுத்துருப்பீங்க, நிறைய பொறுமையா போயிருப்பீங்களே. ஆமாயா, ரிமோட் தரலன்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சிருக்கேன். அந்த விட்டு அடிக்கிறது இல்லையா, அவனுக்காக விட்டு கொடுக்கறது, பொறுமையா போறது, அது எதுவுமே இல்லையா? பொறுமைலாம் இல்லையா, சொத்து எனக்கு தான், சொத்துல கை வச்சானா காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடியல. அப்ப ஆண்டவருக்காக எதை இழக்கணும்ன்ற எண்ணமே இல்லையா? ஐயா ஏன் இழக்கணும்? எல்லாம் நம்மளுக்கு தானே கொடுத்துக்கிறாரு. அப்போ இவ்வளவு ஆசையை வச்சுட்டு பரலோகம் வந்துருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம சண்டே சர்ச்சு கரெக்டா வந்துட்டா பரலோகம் வந்துடலாம். ஐயா 7:30 சர்வீஸ்னா 7 o'clock வந்துடும்யா. காணிக்க பாடல் பாடினா சர்ச்சு பரலோகத்துக்கு வந்துடலாம். பாட சொல்லாம வாங்கணும்னா மைக்கு நானே எப்படியும் பாடிடுவேன் ஐயா. அப்ப இந்த விட்டு கொடுக்கறது, அன்பா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியை பத்தி தெரியுமா? மன்னிச்சிருங்க ஐயா, ஆவினா சின்ன வயசுல இருந்து பயம், அதனால அந்த பக்கம் போறது இல்லையா. தம்பி நீ சபைக்கு போறதும் காணிக்க பாட்டு பாடுறதும் தசம்பாகம் கொடுக்கறதும் அது உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காதுப்பா. என்னையா சொல்றீங்க? இயேசுனுடைய கற்பனை இருக்குது, அந்த கற்பனையை நீ ஃபாலோ பண்ணணும், அதன்படி நீ வாழணும். நீ ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கணும், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். அதன்படி வாழ்ந்தாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். சண்டே சர்வீஸ் போனா சர்ச்சுக்கு போனா பரலோக ராஜ்யம் அது மட்டும் போனா உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்காது. சண்டே சர்வீஸ்ல என்ன வார்த்தை சொல்றாங்க அந்த வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழணும்ப்பா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நரகம் தான், ஜாக்கிரதை பார்த்து. ஐயா 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 ஐயோ ஐயா ஐயா என்னய்யா இப்படி பண்ணிட்டீங்க? சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க. பரலோக ராஜ்யம், கற்பனை, ஏசப்பா, பரிசுத்தாவி, அப்பா இதெல்லாம் சொல்ற, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்கேயே வந்திருக்க போறேன். நான் அப்பயே நான் அங்கே சின்ன கீழே இருக்கும் பூமியில் இருக்கும்போதே நான் ஒழுங்காக இருந்திருப்பேனே. எனக்கு வேற இப்போ எரியுது. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னடா ஆச்சு உனக்கு?
இங்க என்னப்பா பண்ற? ஏய் நம்ம வீட்ல தான் நான் தான்டா இருப்பேன், வேற என்னடா? வீடா? என்னடா ஆச்சு? என்ன கனவுகனே எதுனா கண்டியா? இல்லப்பா, தோல்லாம். அம்மா, என்னடா ஆச்சு உனக்கு? புதுசா நுள்ளிலாம் பார்க்க சொல்ற, என்னாச்சு? பா இன்னைக்கு சண்டேப்பா, சர்ச்சுக்கு போகணும்ப்பா. டைம் என்னப்பா ஆகுது? டேய் மணி 7:30 ஆகுதுடா. அப்பா டைம் 7:30 ஆயிடுச்சுப்பா. அப்பா ஒரே நிமிஷம் இருப்பா. என்ன எப்போதும் 9 மணிக்கு தானே போவோம், என்ன முழங்கால்லாம் போடுறான்? ஐயோ புதுசா இருக்குது, பைபிள்லாம் எடுத்து வாசிக்க பார்க்குறானே. என்ன எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்குது இவ்வளவு நாள். என்ன ஆச்சு உனக்குன்னு தெரியலையே. டேய் என்னடா ஆச்சு ராஜ்குமார், என்ன ஆச்சு உனக்கு? சைலண்டா இருப்பா. என்னடா ஆச்சு? என்னடா புதுசா படிக்கிற? பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும், எல்லாத்தையும் சமாதானமா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. என்னடா திடீர் மனமாற்றம்? சண்டேப்பா, சர்ச்சுக்கு டைம் ஆகுது. உனக்கு சொன்னா புரியாதுப்பா. வாப்பா போலாம், டைம் ஆகுது. என்னப்பா இது? அப்பா வசனம் படிக்கணும்பா. வசனம் படிக்கலன்னா நரகத்துக்கு போவோம். ஐயோ நரகமா? வசனத்தை கை கொள்ளணும், கர்த்தரோட கற்பனையில கை கொள்ளணும்ப்பா. வாப்பா சர்ச்சுக்கு போலாம். டைம் உனக்கு சொன்ன புரிய மாட்டேதாப்பா. வாப்பா சர்ச்சுக்கு போலாம். டைம் வார்த்தை தான் பரலோகமா? வார்த்தை தான் பரலோகம். ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா, வாப்பா வாப்பா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்குற தருணங்களை நாம் என்ன பண்ண பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்காக ஒரு உண்மையான வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் எட்டி பிடிக்க முடியும். அருமையான ஒரு நாடகத்தை பார்த்தோம். நாடகத்தை பார்த்து அப்படியே இல்லாமல் நாம் அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து ஒரு சோலோ டான்ஸ், நான்சி. போடு பட்டாசு தானே, இனிமே கொண்டாட்டம் தானே. போடு பட்டாசு தானே, இனிமே கொண்டாட்டம் தானே. மக்கா இந்த கதை கேளு, ரொம்ப ரொம்ப ஜோரு. ஜொலிக்குதடா வானம், ஜொலிக்குதடா. உன் கண்ணீரெல்லாம் தீர, வாரம் எல்லாம் மாற. பொறக்குதடா காலம், பொறக்குதடா. செல்லம்மா செல்லம்மா, தரமா வரமா, ஜோரா வந்தாரே, உசுர தந்தாரே. என்னோட செல்ல குட்டி தங்கா கட்டி என்ன கியூட்டுடா. போடு பட்டாசு தானே, போவோம் உயரத்தானே. என்னோட கவலை எல்லாம் இறக்கி விட்டு பறக்க விட்டாரே. போடு பட்டாசு தானே, போவோம் உயரத்தானே. என்னோட கவலை எல்லாம் இறக்கி விட்டு பறக்க விட்டாரே. உண்டு வரலாறு தெரிஞ்சுக்கோ சாரு. ரொம்ப பவருடா, ஹார்ட் ரொம்ப லைட்டுடா. செய்யாத வேலை இல்ல, சேவை இல்ல, அற்புதம் இல்ல. ரகசியம் கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஹெவன்ல சீட்டு வேணும்னா அன்பு ஒண்ணு மட்டும் போதும் சொல்லி தந்தாரே. போயாத வைபு இங்க மட்டும்தான், இத வேணான்னு போனா நரகம் மட்டும்தான். போயாத வைபு இங்க மட்டும்தான், இத வேணான்னு போனா நரகம் மட்டும்தான். உலகின் உறவெல்லாம் உசுரா நினைச்சேனே, தினசாயமாந்து விழுந்தேனே. சொத்து சொகம் எல்லாம் அதிகம் இருந்தாலும் மனசு உசுரில்லாம தவிக்கிறடா. நீ சொல்லுறத கேட்டா உள்ள வந்து லைட்டா குத்தி குத்தி சொல்லுறடா. சாமி வேற, ஏசு சாமி வேற. இப்போ சாரு மட்டும் தானே, நெஞ்சுக்குள்ள தானே. பட்டாச போட்டானே, பறக்குறடா. ஜோரா வந்தாரே, உசுர தந்தாரே. என்னோட செல்ல குட்டி தங்க கட்டி என்ன கியூட்டுடா. போடு பட்டாசு தானே, போவோம் முயாரத்தானே. என்னோட கவலை எல்லாம் இறக்கி விட்டு பறக்க விட்டாரே. போடு பட்டாசு தானே, போவோம் முயாரத்தானே. என்னோட கவலை எல்லாம் இறக்கி விட்டு பறக்க விட்டாரே. கோயாத வைபு இங்க மட்டும்தான், இத ஊரெல்லாம் சொல்லிடலாம். போஸ்ட முட்டுங்கடா. கோயாத வைபு இங்க மட்டும்தான், இத ஊரெல்லாம் சொல்லிடலாம். போஸ்ட முட்டுங்கடா. அடுத்து டான்ஸ், ஜெசிகா அண்ட் ஜோன்ஸ்.
கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரே சுவனுக்காக துணை இருப்பாரு கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரே சுவனுக்காக துணை இருப்பாரு கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரே சுவனுக்காக துணை இருப்பாரு சாத்தா உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் இப்பொழுது ஸ்கிட் பை பால் பாண்டியன். டேனி கேக்குதா? ஹalleluya. டேனி டேனி இங்க வாடா. மா என்னம்மா? கடைக்கு போயிட்டு வாப்பா. மா அவன் அனுப்பிச்சுடுமா, நான் போறேன். டேய் கடைக்கு போயிட்டு வாடா. டேய் இங்க வாடா. டேய் ஏன்டா காலையில இந்த மாதிரி தலைவலி உண்டாக்குறானுங்களே. சி என்னதான் பண்றதே தெரியல இவனுங்கிட்ட. இந்த ஆளு வேற சும்மா நோண்டி என்னதான் பண்றானே தெரியல. சி இங்க பாருங்க என்ன பண்ற? வீட்டில் சுத்தம் பண்ணிட்டுக்கிறேம்மா. இங்க பாருங்க உளுந்து. இங்க பாருங்க கடைக்கு போயிட்டு உளுந்து பெருங்காயம் வாங்கிட்டு வாங்க. உளுந்தும் பெருங்காயமா? அது கூட நான் தான் வாங்கிட்டு வரணுமா? ஆமா. வீட்டில் இருக்கிற பொம்பளை அது கூட நீ வாங்கிக்கிற மாட்டியா? இல்ல. சரி போ வாங்கிட்டு வரேன். உளுந்து பெருங்காயம். சாப்பாடு எங்க? உளுந்து பெருங்காயம் மட்டும் சாப்பாடு எங்க? கொண்டு வர கொண்டு. இந்தாங்க வாங்கிட்டு வாங்க. உளுந்து பெருங்காயம். ஆமா. ஓகே. பொன்னாட்டி சாயங்காலம் ஒன்று சொல்லி அமிச்சாச்சு, காலையில் சொல்லி அமிச்சால உளுந்து பெருங்காயம். எங்கே வாங்கினா உளுந்து பெருங்காயம் கிடைக்கும்? ரயிலுக்கு முன்னாடி விழுந்தா உளுந்த பெருங்காயம் கிடைக்குமா? பாடி கூட கிடைக்காது. ஏரோப்ளைனில் போய் விழுந்தா, கப்பலில் நீந்தி விழுந்தா உளுந்து பெருங்காயம் கிடைக்குமா? மீன் சேர்த்துறோம். ஐயோ வேணாம். சரி உளுந்து பெருங்காயம் வேணும். நான் உயிரோட வீட்டுக்கும் போகணும். எங்கே விழுந்தா கிடைக்கும்? அடடடடா ஊரெல்லாம் உலையில போட்டு அங்கங்கே விற்று எப்படியோ ஒரு கார் வாங்கிட்டோம். இந்த புது காரில் ஒரு டிரைவிங்னு போய் பார்க்கணும். அப்பா காப்பாத்து. ஒரு அண்ணன் ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாம் பாம், மந்திரிங்க யாரும் இல்லை பாம் பாம் ராஜா. ஆடா பாவி, காரை சில்லி சில்லியா ஆக்கிட்டியடா.
புது காரா அது. யோ ஏஞ்சோயா, அறிவில்ல உனக்கு? ஏன் என் கார் மேல வந்து உன்னை என் பொண்டாட்டி உளுந்து பெருங்காயம் வாங்கிட்டு வர சொன்னாயா. ஸோ மாசத்துக்கு ஒரு பைத்திட்டு வச்சுக்கிறேன் நானு. எத்தனை வருஷம் அது கல்யாணம் ஆகி? இப்போதான் 1 மாசம் தான் ஆகுது. போயிட்டு அதுக்கு விஷம் வச்சு நீ விஷம் செத்துரு போங்க. எனக்கு நடந்து பேர் சோதனை மேல் சோதனை போதுமடா போதுமடா போதுமடா. என்னாச்சு உங்களுக்கு? அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? உளுந்து பெருங்காயம் வாங்கின சொன்னியா, ஆஸ்பத்திரிக்கு போது காசு கொடுத்தியா? என்னடி சரி பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாமா? என்ன அமுல் ஃபோன் பண்ணுறாங்க? ஹலோ ஹலோ பாஸ்டர். சொல்லுங்கம்மா. பிரைஸ் லார்ட். சோதரம் பாஸ்டர். அதான் பிரைஸ் லார்ட் சொல்கிறேன், சொல்லுமா. பாஸ்டர் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஸோ என்ன மனசு ரொம்ப பண்றது கஷ்டமாகுதா? ஆமாங்க. சரி ப்ரேயர்லாம் பண்ணியா? பண்ணாங்க பாஸ்டர். எத்தனை அடி பண்ண? 3 வேளை பண்ணாங்க பாஸ்டர். 3 அடி பண்ணியாம்மா? சரி ஓகே. ஒன்றும் இல்லை, நீ வந்து ஆண்டவர் வார்த்தையை டெய்லி படிக்கணும் சரியா? சரிங்க பாஸ்டர். அந்த வசனத்தை டெய்லி என்ன பண்ணணும்னா கரைச்சி கரைச்சி குடிக்கணும். புரியுதா? என்னங்க பாஸ்டர்? கரைச்சி கரைச்சி குடிக்கணும், மெயினில் ஏற்றணும் அந்த வசனத்தை எல்லாத்தையும். புரியுதா? குடிக்கணுமா? ஆமாம் ஆமாம். சரியா? சரிங்க பாஸ்டர். சரி வச்சுட்டுமா? சரிங்க பாஸ்டர். ஏய் என்னடி பண்ற இந்த இடத்துல? மணி 1 நிமிஷம் தூங்க முடியாது மனுஷன். என்ன பண்ற? பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண மனசு சரியில்லை. வசந்த வந்து கரைச்சி குடிக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்ண? கரைச்சி குடிச்சிட்டு இருக்கேன். என்ன போட்டுருக்குற? வசனம். வசனம் பைபிளில் பிச்சு பிச்சு போட்டு கரைச்சி குச்சிக்கிற. அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? சுய வஞ்சிக்கு அறிவு இருக்கா? எனக்கு சேர்த்து ஒரு டம்ளர் போட வேண்டியதானே? போடு போடு கொடு. நீ ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர் கொடு. உப்பு சப்பு ஒன்றுமே இல்லை. என்ன யார் தான் உனக்கு சொல்ல? யூடியூப் பண்ணியா? பாஸ்டர் கிட்ட கேட்டேன், வசந்த கரைச்சி குடிக்க சொன்னாரு. அவர்கிட்ட கேளு, அதில் என்ன சக்கரை போடணுமா காரம் போடணுமான்னு கேளு. என்ன திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க? பிரைஸ் லார்ட்மா சொல்லுமா. இப்போ மனசு எப்படி இருக்குது? பாஸ்டர் வசனத்தை கரைச்சி குடிக்க சொன்னீங்க, உப்பு காரம் எல்லாம் போடலாமா பாஸ்டர்? ஏசப்பா, பாஸ்டர் கோவம் வரதுக்கு முன்னாடி ஃபோனை வச்சிருமா. அடுத்த வாரம் வாங்க சர்ச்சுக்கு போடலாமா? இன்னைக்கு சண்டே. பிரைஸ் லார்ட்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? பாண்டியன் என்னாச்சு கையில்? பாஸ்டர் நீங்கள் போனவர் என்ன பிரசங்கம் பண்ணீங்க? போனவர் என்ன சொன்னா? போனவர் என்ன சொன்ன? போம கது சாத்திட்டு போக சொன்னேன். இல்லை பாஸ்டர், இந்த கை கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் அதான் பாஸ்டர், இந்த கைக்கு நான் கொடுக்குறது இந்த கை தெரியக்கூடாது நான் மறைச்சு கொண்டு வந்திருக்கேன். இடது கை கொடுக்குறது வலது கை தெரியும். ஆமாம் பாஸ்டர். நான் எப்படி வசனுக்கு கீழ்படி போயா வெளியே போ. நீங்களா உங்களாம் விசுவாசம் வச்சு நான் என்ன பண்ண மாதிரி சொல்கிற வசந்த எங்கன்னா கரெக்டாக கேட்குறீங்களா? உங்கள் வீட்டுக்கார கூட்டணும் மாமா, அப்புறமா வா. ரொம்ப ப்ரெஷர், நான் சுகர் மாத்திரை போடுறேன். சரி இது சலமான். அடுத்த வாரம் காலை சண்டே சர்வீஸ். பிரைஸ் லார்ட் வாங்கம்மா. இன்னும் கை ஏன்பா அப்படி நான் ஸ்கிட்டு முடிஞ்சிச்சு. சரி நீங்கள் வந்து மனசு சரியில்லை சொன்னீங்க, வசந்த சரியாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதிகாலையில் ஆண்டவர் என்ன பண்ணோம்? தேடுங்கள், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கண்டறிவீர்கள். சரிங்களா? என்ன பண்ணோம்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். சரியா? 2 பேர் என்ன பண்ணோம்? கரெக்டாக நடந்தோம். சரிங்களா? பிரைஸ் லார்ட் சோத்திரம். போய்ட்டோம். உம்ல பாஸ்டர் என்ன சொன்னார்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணுமா? என்ன பண்ணுற? 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறோம். 2 டார்ச் லைட் ரெடி பண்ணிக்கோ. இன்னைக்கு தேடி ஆண்டவர் எங்கே இருக்கிறாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? வா போகலாம். லைட் எடு, டார்ச் லைட் எடு. 10 அப்படி லைட்டா? அம்ல மணி 4 ஆயிடுச்சு. ஆண்டவரை தேடலாமா? ஓடி 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 ஓடியா. எங்க இருக்கிற தேடு தேடி எங்க தேடு தேடி தோ பாருமா போன வாரம் வாங்கி கொடுத்த பேண்ட் எங்கே போட்டு வச்சுக்கிறான் பாருமா இந்த இமானு பையன்.
எடுமாது இந்த நேரம் தான் கிடைக்குது. இந்த டானி பையன் பாருமா, அவன் சாக்ஸை எங்கே போட்டு வச்சுக்கிறாம்மா, எல்லாம் கிடைக்குது. நம்ம ஆண்டவர் மட்டும் எங்கம்மா கிடைக்க மாட்டேங்கிறாரு. எங்கம்மா போய் தேடுறது அவரை, எங்கம்மா போய் தேடுறது? அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருப்பாருன்னு கேளு. ஹலோ சொல்லுமா, ஃபோனை திரும்பி வச்சிருமா. ஹலோ சொல்லுமா. சோத்திரமா. ஆ நான் பேசுறேன் பாஸ்டர். ஃபோனை திருப்பி வைப்பா, காதுல லைட் போயிட்டு போகுது. பாஸ்டர் சொல்லுப்பா. நீங்க காலையில எந்திரிச்சிங்க ஆண்டவரை தேட சொன்னீங்க பாஸ்டர். ஆமா கச்சரா. நானும் அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு நானும் என் பொண்டாட்டியும் டேர்ச் லைட் வச்சு தேடுறோம் பாஸ்டர். காணாம பொருள்லாம் கிடைக்குது, நம்ம ஆண்டவர் கிடைக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர். என்ன வச்சு தேடன? டார்ச் லைட் வச்சு தேடணும் பாஸ்டர். பாண்டியன் ஐயா கேக்குதா? கேக்குது பாஸ்டர். என்ன வச்சு தேடன? டார்ச் லைட் வச்சு பாஸ்டர். டார்ச் லைட். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? டார்ச் லைட். சரி, ஆண்டவர் இப்படி தான் தேட சொன்னா? இப்படி தான் தேடனியா? அப்படிதான் தேடன. சூப்பர். அடடா, இது இல்லவா விசுவாசி. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான். ஆண்டவர் எப்படி தேடணும், எந்த இடத்துல தேடணும்னு தெரிய மாட்டேங்குது. அதிகாலையில் தேடுகிறது என்று சொன்னால் அதிகாலையில் ஏசப்பாட்ட நம்ம பேசுகிறது தான். நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய இதயத்தில் நமக்கு என்ன வேணுமோ ஏசப்பாட்ட கேட்குறது தான் அவரை தேடுறது. அவரை தேடி வரும்போது ஏசப்பாட்ட ஜெபிக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். அது இன்றைக்கி அது தேடுகிறதுன்னா என்னென்னு புரியாமல் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிறதுன்னா நம்ம டார்ச் வச்சு தேடினா கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்ட பேசும்போது அவரை கண்டுபிடிக்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏசப்பா பிரியமாக இருக்கிறவங்க நம்ம காலையில் ஆண்டவரை தேடும்போது நம்ம கண்டடைய முடியும். அதாவது பதில் கிடைக்கிறது கண்டடைகிறது. ஆமேன். அடுத்த டான்ஸ் பிரதர் பால் பாண்டியன், இங்கிலீஷ் பாட கிறிஸ்மஸ் சாங். Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. கடைசியான நிகழ்ச்சி பிரதர் பால் பாண்டியன் ஒரு டான்ஸ் ஆடு. எனக்கு ஒத்தாசை வரும் பறவைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 1-8 வசனங்கள். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புதுவாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புதுவாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட. காலையும் மாலையும் மதியம் எல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பிடுது. நினைச்ச நன்மை எல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில பாதைகள் நன்மையால் நிரம்பிடுது, ஓடிடுது, நிரம்பி ஓடிடுது. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் அற்புதங்கள் நடக்குது. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம்
எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? சாத்தான் தோற்று போனேன் இந்த வருடத்தில். அல்லேலூயா. எத்தனையோ தடைகள், அதாவது பாய் கார்டன் திருவஞ்சேரியில் வெங்கப்பாக்கத்தில் எந்த ஒரு மீட்டிங் நடக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் பல விதங்களில் பல சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா இது பெரிய சாட்சி தான். அதாவது திருடன் வந்த மாதிரி மழை வந்துச்சு, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்துட்டு ஒரு கலக்கம். ஆனால் கலங்கலை, தெரியும் அது எப்படினாலும் 10 மணிக்குள்ளாலும் மழை நிற்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் இந்த காலநிலையை அனுகூலமாக்கி கொடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம்முடைய போதகர் பாஸ்டர் பாபு அவர் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய வெங்கப்பாக்கம் கிரேஸ் சபை சார்பாக அவர்களை இயேசு நாமத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே இருக்கிறாரு? சரி, ரெஸ்ட் எடுக்கிறார். சரி, பார்த்தீங்கன்னா எப்படி அவர் மீட்டிங் நடத்துவார், எப்படி இன்னும் இந்த வருஷம் எப்படி நடக்குமோ அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் கர்த்தர், அதாவது விழும்படி தள்ளினாலும் கர்த்தர் அவரை தாங்கி இருக்கிறார். உண்மையாக ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் மகனை கிருபையை பாதுகாத்து எல்லா மீட்டிங் நடத்தி இன்றைக்கு எங்கள் மத்தியிலும் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு அனுகூலமாக உதவியாக இருந்து இன்றைக்கு பாஸ்டர் லெவலில் வந்து இருக்கிறதான பாஸ்டர் நெல்சன் அவர்களை குடும்பமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்புக்கு இணங்கி பாய்கார்டன் சபை திருவஞ்சேரி சபை விசுவாசிகள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஏசப்பா மேலே வைத்த அன்பு, ஒருவரை நேசிக்கிறபடினால தான் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க. எங்கள் கிரேஸ் சபை வெங்கப்பாக்கம் சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய நன்றி உரையை முடிக்கிறேன். தொடர்ந்து எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து சில பரிசுகள் பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகிறது. யாவரும் அமைதியோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, அதையும் சந்தோஷமாக சாப்பிட்டு செல்லும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அமைதியாக இருந்து அமைதியை கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.